இன்னைக்கு ஈஸி அண்ட் சிம்பிள் ஒரு பேச்சுலர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பாத்துடலாமா? அதுக்கு 3/4 கிலோ சிக்கன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க. இது நல்லா மேரினேட் பண்ணும். மினிமம் 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணாதான் சிக்கன் நல்லா ஜூசியா இருக்கும். இதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்க, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் 4 மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா இலை. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு அப்புறமா தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணோம். தண்ணி 1க்கு 1.5 தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பிரியாணி மசாலா எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 hour ஊற வச்ச பாசுமதி ரைஸை போட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிருக்கேன். குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு ஒரே ஒரு பெரிய விசில், அவ்வளவுதாங்க, ஆஃப் பண்ணிடணும். சூப்பரான பேச்சுலர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடிங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.